சொல்றேன் மாப்ள. ஏய் மச்சான், எங்கடா இருக்கீங்க? வீட்டில் தான்டா இருக்கேன். சரி வரையா, அப்படியே பாருக்கு போயிட்டு வருவோம். பாருக்கா? சரிடா மாப்ள. சரி வா வா, சீக்கிரம் வா. சரிடா. அசா மாப்பிள்ள கூப்பிட்டான், பாரு கூப்பிட்றான்டா. சரி வா போ. சரிடா. என்னடா வந்துட்டீங்களாடா? சரி உட்காந்து குடிப்போம். சரிடா மாப்பிள்ள, சரக்கு அடிக்கா சாயந்தரம் தான் கூப்பிடுவேன், நான் காலங்காத்தாலே கூப்பிட்டுருக்கேன். வீட்டில் சும்மா கடைசி காலம் சொல்லி நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்கடா. ஒரே மண்டே ஒரு மாதிரி இருக்குடா. எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. சை மச்சான், என் தாத்தா காலில் இருந்து அப்படி தான்டா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் ஏசுன்னு வந்த மாதிரி தெரில, அவங்க சொல்லிக்கிட்டே தான்டா இருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான்டா இருக்கு மச்சான். இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்தா கொஞ்சம் மனசு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஆமாண்டா. சரி வா, அப்படியே போயிட்டு வருவோம். சரிடா மச்சான், நாளைக்கு பார்ப்போம். எப்பா என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி இருக்கு மைண்டு. உடனே இன்ஸ்டாகிராமாவது பார்ப்போம். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எங்கே பார்த்தாலும் 1000 பேர் சாவு, 5000 பேர் சாவு, கொரோனா, ஒமேக்ரானு. இருக்கிற தலைவலியோட இதோட கூட கொஞ்சம் தலைவலி ஆக்கி விடுது. கொஞ்சம் பப்ஜி விளையாடலாமா கொஞ்சம் நேரம்? டேய் மச்சான் வாங்கடா விளையாடலாம். வாங்கடா டேய். டேய் அந்த சைடு போங்கடா, இங்கிட்டு வாங்கடா. டேய் எங்கடா போறீங்க? டேய் ஏன் பக்கம் திரும்பினாங்க பாரு. டேய் டேய் டேய். ஓ ஐயோ, ஏன் நான் இப்படி இருக்கேன்? முடியலையா என்னால் இதெல்லாம் விட முடியாதா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு போவோம். திரும்பி ஃப்ரெண்ட்ஸை பாருக்கு கூப்பிடுவோமா? ஹலோ சொல்கிறா மாப்பிள்ள. டேய் வரீங்களாடா? பாருக்கு போயிட்டு வருவோம் திரும்பியும். இப்போதான்டா கொஞ்சம் இருக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். இல்லைடா, அங்கே இருந்தால் தானே எனக்கு ஃப்ரீயாக இருக்கு. மண்டைக்கு ஒரு மாதிரி இருக்குடா, எனக்கு என்னன்னே தெரியல. சரிடா மாப்பிள்ள. சரி வா. ஃபோன் போட்டேன் மாப்பிள்ள. என்ன பாருக்கு திரும்பி கூப்பிட்றான். என்ன இவ்வளோ மோசமாயிட்டான்? காலையில் போயிட்டு வந்தோம், எனக்கு காலையில் குடிக்க மனசே வரல. உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்யப்படும்னு தோணுதுடா. பாத்தியா, நானே காலைல குடிக்கல பாத்தியா. சரி வா, அவன்கிட்ட போய் என்னன்னு விசாரிச்சு மனசு மாற நான் முயற்சி பண்ணேன். போலாமா? சரி வா. இல்லடா, என்னடா நான் உள்ள வர விருப்பப்படல. என்னடா சொல்ற? டேய் எங்களுக்கு இந்த பாவம் செய்ய பிடிக்கலடா. என்னடா பாவங்கிவன் சொல்லிக்கிட்டு இருக்க? இத்தனை நாள் என் கூட தானடா குடிச்ச. டேய் ஒரு நாள் அந்த உலகத்தோட சேர்த்து நாங்களும் பாவம் செஞ்சுட்டோம். ஆனா அது கடைசி காலம். என்னடா கடைசி காலம் கிறிஸ்து காலம் சொல்ற? சரி உர்ரா, நீ இந்த பாவத்திலே கதை, நீ இப்படியே கடை. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒன்று வேணா ஒன்று போ, நாங்கள் போகிறோம். டேய் என்னடா? ஸோ எனக்குன்னு யாருமே இல்லை. சே, இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. அவங்க 2 பேர் தான் என் கூட எப்பயுமே இருந்தாங்க. இப்போ அவங்களும் இல்லையே. சே, எனக்குன்னு யாருமே இல்லை. இல்லம்மா, எனக்குன்னு யாருமே இல்லம்மா. சும்மா இருங்கம்மா, எப்ப பார்த்தாலும் ஏசப்பா இருக்காரு ஏசப்பா இருக்காரு. அமைதியா இருங்கம்மா. ஐயோ அம்மா அமைதியா இருங்கம்மா. என்னம்மா? ஓ அம்மா அமைதியா இருங்கம்மா. ஸோ அண்ணே மனம் திரும்புனே. இனி காலம் செல்லாதுன்னு வசனத்திலே இருக்கு ஜான், கேளு. நே மனம் திரும்பு ஜான், சொல்றத கேளு ஜான். ஜான் இந்த நிமிஷம் கூட வருவாரு ஜான். அண்ணே மனம் திரும்புனே. ஜான், நீங்கா நினைவுகளை நான் வைத்திருப்பேன். காலம் மறைந்தால் இதை நான் என்ன தைத்திருப்பேன். வாழ்க்கை
என்றும் இல்லாமல் கண்கள் கலங்கின நினைவுள்ளதே நினைப்போ அனைப்போ என்ற யாரும் இல்லாமல் ஈரம் கசிந்தே உள்ளதே மடியில் விழுந்தேன் அழுது துடித்தேன் வாழ்க்கை போதுமென்றே நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எனக்கு திரும்பியும் கூட்டிட்டு போவேன் ஏசப்பா. வந்துட்டீங்களா? அம்மா எத்தனை வாட்டி சொன்னாங்க கேட்கல ஏசப்பா. ஏசப்பா திரும்பியும் வாங்க ஏசப்பா. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் 666 என்னும் முத்திரையை ஒவ்வொருவருடைய நெத்தியில் வைத்து கொண்டிருக்கின்றன.